பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளை நாங்கள் சபையை கொண்டு தொழுது கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் ஆராதனைகளுக்கு ஆசிரியத்தில், இரண்டாம் ஆராதனையிலும் ஒரு மகிமை வெளிப்படும்படியாக எங்களோடு இடைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் முழு இதயத்தோடு தொழுது கொள்ளும்படியாக இந்த ஆராதனை பரிசுத்தாக முழு பொறுப்பெடுக்கும்படியாக சொல்லிக்கிறேன். தேவாதி தேவன் மகிமைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் சகல தடைகளும் சகல விதமான சூழ்நிலைகளும் கீழ்ப்படுத்தப்படுத்தும். தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே நிரம்பி துதித்திடுவோம். நன்மை செய்ய மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணைகின்றார், நன்றியோடு பாடுவோம். நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணைகின்றார், நன்றியோடு நன்றியுடன் மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவநாட்டில் தேடி வந்தார் தேவனத்தை தங்கிடும். துதி செய்தார் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். தேவநாட்டில் தேடி வந்தார் தேவனத்தை தங்கிடும். துதி செய்தார் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். Praise the Lord. பரிசுத்தம் காத்துமே பரிபாலம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகிறோம். ஆவியாத்மா உடல்
நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். Amen. உறங்குவதுமில்லை, அவர் தூங்குவதுமில்லை. இன்று கண்ட எகிப்தினை என்றுமே நீ காண்பதில்லை. தேவன் உறங்காமல் தூங்காமல் விழித்து காக்கும் தேவன். எகிப்தினை இனி காண்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். காண்பதில்லை இந்த கண்டறியனை ஒன்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உருகவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உருகவில்லை, தூங்கவில்லை. வசந்தமாயா மதுரமாவு வசந்தமாய் உண்பார்த்தை வசந்தமாய்
கம்பீரமாய் அழைத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கண்ணீரை கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். கண்ணீரை கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்து வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்து வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வசந்தமாரா மதுரமாறும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுரமாறும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தார், எந்திரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தார், எந்திரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று காக்கவில்லை. உறங்காமல் தூங்காமல் விழித்து காக்கிறது
ஹalleluya ஹalleluya. ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி நாம் பார்த்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்முடைய கண்கள் கண்டதாலே நம்மை காண்கிற தேவனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அழகான தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாலே உயிர்த்தெழுந்து நிலைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் கண்டதாலே உயிர்த்தெழுந்து நிலைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய கண்கள் நம்மை கண்டது, ஒன்றுக்குமே உதவாமல் இருந்து பயனற்றிருந்த நம்மை, தூக்கி எறியப்பட்டிருந்த நம்மை அவர் தேடி கண்டு மீட்டு எடுத்து நம்மை பயன்படுத்தி வருகிறாரே. ஒரு அன்பு எத்தனை பெரியது. ஹalleluya. Thank you Jesus. Amen. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஹalleluya. Jesus. Amen. போதனத்துள்ளோம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றியும் பாதுகாத்துள்ளோம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாவே உள்ளமே காத்தவரே தொழுதேத்து பலவான நிலை பொருள்
எத்தனை ஆமென். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு மாற்றத்தையும் அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். வாதை நோய் துன்பங்கள் வந்தபோது அவர் நம்மை தயவு பாராட்டியவைகளுக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். இந்த தேவன் எத்தனை நல்லவர். அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. பலிபீடத்தில் பரனே படைத்தீரே இந்த உலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சர்வ மகிமை புரிந்த தேவன், சர்வ லோகத்திற்கு ஒன்று காரணராயிருப்பவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கி சிருஷ்டித்த அற்புதமான தேவன் ஆராதனையில் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு புகழும் துதியும் ஸ்தோத்திரங்களை பலிகளை நாம் கொண்டு வருகிறோம். அவர் நாமம் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதாமே சகலமும் கீழ்ப்படுத்தப்படத்தக்கதாக அவர் இந்த காலை ஆராதனையை உயர்த்திருக்கும்படி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாண்டவரை மகிமைப்படுத்தும். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. வல்லமையான சமுதாயவரே பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 9 நாளைகளாய் நாம் தேவ கிருபையில் நடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை முடிக்க போற இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மை காத்து நடத்துகிற தேவன், ஒழுங்காக நம்மை காக்கிறவர், கண்பிடித்து காக்கிறவர், கண்மணியை போல நம்மை காக்கிறவர், விருப்பங்களை நிறைவேற்றினவர், நமக்காய் சகலத்தை செய்து முடித்தவராய், தடைகளை தகர்த்தவராய், நாம் வெற்றி சுரக்க செய்தவராய், துணையாளராய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்மேல்
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொன்னிட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மாலை மாலை என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவரே நம்மை நடத்தி வந்தார். ஒரு மனிதன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். காலை மாலை வேளைகளில் நாம் சோர்ந்து போன எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய கிருபை இரக்கத்தை நமக்கு தந்தவர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பெரிய அனுபவம் இருக்கிறார். அவர் நம்மை பிரியம் வைத்திருக்கிறார். அவருடைய நேசம் எத்தனை பெரியதுங்க. அவருடைய இரக்கம் எத்தனை பெரியது. காலவெளியில் அவர்களோடு கூட இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் படைத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலானது தேவன். எல்லாரிலும் சிறந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஆழ்த்தினோம். அவரை உயர்த்திக் கொண்டே உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த
hallelujah, hallelujah, hallelujah. Amen. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. அர்ப்பணித்தேன் நான் ஆராதனை இறுதி பகுதியிலாமே அர்ப்பணித்தேன் ஒரு விஷயம் கூட கத்திரத்துல அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் உங்களுடைய மனதை இறங்கி வரட்டாமே அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் நடுவே பரிசுத்தாவியானவரை இறங்கி வாருங்கள். நடைபெற்று கொள்கிற காரியங்களை விலகி போடுங்க. அற்புதம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென், 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 ஆமென். Glory, glory, glory. வல்லமை வெளிப்படட்டும், இந்த வல்லமை வெளிப்படட்டும். அர்ப்பணித்தே சொல்லலாம், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே உள்ளம் உடலும் எல்லாமே உனக்கு தந்தேனையா. உள்ளம் உடலும் எல்லாமே உனக்கு தந்தேனையா. கல்ல கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கல்ல கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 மருத்துவங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக உருவாக ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சத்துரு கொண்டு வருகிற அவருடைய கண்ணீர் வழங்கல் திட்டங்கள் நிர்மூலமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆராதனை செய்யும் பொழுது அவர் வந்து உங்களுக்குள்ள ஆதரவை செய்வார். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கைகளை தட்டி பணமா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே Praise the Lord, amen. Glory to God, glory to God. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Glory, glory, glory. Thank you, Lord.
முற்றிலுமாய் இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையினுடைய ஆளுகை வேண்டும். உங்கள் பரிபூர்ண சித்தங்களில் நிறைவேற வேண்டும். நீங்கள் கொடுத்த அந்த வாழ்நாட்களில் சிறப்பானங்கள் வாழ்ந்திட வேண்டும். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் வருமே. மனநீரம் வயலிரமானுமே. பாழானது வயலிரமானுமே. மனநீரம் வயலியாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, வனாந்திரத்தை வைத்து மாற்றுகிற தேவ பிரசன்னம் அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். எந்த சூழ்நிலையிடத்தில் வந்திருக்காங்க தன்னுடைய ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. ஏன்னா சூழ்நிலை மாற்றுகிறார். ரத்தினங்களை இடத்தில் அவர் நடப்பிக்கிறவர். இந்த ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். மகத்தான வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. தேவ சேனைகள் கற்ற பெரிய காரியத்தை வாழ்க்கையை செய்யப்படுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அளவற்ற அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. என் சூழ்நிலையிலும் அவருக்காய் வாழ்ந்திடும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். தேவன்பினாலே நிறைந்த ஒரு வாழ்வுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து அன்பிலே நிலைத்திருக்க தேவன் உதவி செய்வார். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களோடு இடைப்படுகிறார்கள்.
தூக்க மயக்கங்கள், அசதி, சோர்வுகள், நிர்விசாரங்கள், பலவீனங்கள் மற்ற எல்லா காரணங்களையும் நம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி நம்முடைய திருவசனம் ஆண்டவரே பேசுகிற அடியனை கேட்கிற பிள்ளைகளில் நீர் ஆட்கொண்டு நீர் எங்களில் செயலாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே பிறந்த நாள் கண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டை நீர் சிறப்பித்து தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கடந்து போன நாட்களை பார்க்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய தரிசனத்தோடு அவர்கள் பயணிக்க வேண்டிய பாதுகாப்பையும் ஒத்தாசையும் ஆண்டவரே ஆலோசனை பலனை நீ பரத்திலிருந்து கட்டளையிட்டு பிள்ளைகளை நடத்துவீராக. அவர்கள் வாழ்ந்து சுகித்திற்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீரே இந்த புதிய நாட்களுக்குள்ள அவர்களை நடத்தி செல்வீராக. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. திருமண நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யாவற்றில் ஆண்டவரே அதினது காலத்தில் நீர் சிறப்பாய் செய்கிறது. நீர் எங்களுக்காக யாவற்றில் செய்து முடிக்கிற கர்த்தர். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆச்சரியங்களை செய்கிற மகத்தான தெய்வம் ஆண்டவரே, அவருடைய காரியங்களை பொறுப்பெடுத்து அந்த திருமணத்தை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டுகிறேன். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய திருநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கடந்த நாளில் நாம் வாக்குத்தத்தத்தினுடைய செய்தியை நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளில் ஒரு விசேஷித்த செய்தி, நான் தேவ சமூகத்திலே இந்த நாளின் செய்திக்காக ஆண்ட சமூகத்திலே நான் இருந்தபோது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம்மை எச்சரிக்கும்படியான ஒரு செய்தியை தேவன் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. Praise the Lord. நன்றாய் கவனமாய் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் தான் அழைத்து வந்த, தான் தெரிந்து கொண்ட அந்த தன்னுடைய பிள்ளைகள் மேல் அநேகரிடத்திலே பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் ஆண்டவர் தான் அழைத்து வந்த மக்களிடத்திலே அவர் பிரியமாய் இருக்கவில்லை? காரணம், ஆண்டவருக்கு பிரியமாய் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்கள். வேதாகமம் சொல்கிறது, ஏன் இவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இல்லை என்று சொன்னால், நீங்கள் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்படுவீர்கள். ஏன் தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் ஏன் இப்படி நிராகரிக்கிறார்? அங்கே அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை, என் பார்வைக்கு நீங்கள் பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததையே தெரிந்து கொண்டீர்கள். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததையே அவர்கள் தெரிந்து கொண்டதினாலே அவர் அழைத்து வந்த அந்த ஜனத்தின் மேல் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இன்றைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறாரா? நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய பிரியத்திற்காக நாம் வாழலாம். மனுஷரை பிரியப்படுத்தலாம், சபையை பிரியப்படுத்தலாம், போதகரை பிரியப்படுத்தலாம். ஆனால் நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மக்கள் செய்த காரியங்களை பாருங்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:5 நம்ம வாசித்தோம். 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்தது போல. பாருங்க, இந்த ஒவ்வொரு வசனத்திலேயும் நிறைய காரியங்களை நான் விளக்கி சொல்ல எனக்கு சமயம் இல்லை, வேகமாய் சொல்கிறேன். அவர்கள் என்னென்ன தப்பு செஞ்சாங்க? முதலாவது, பொல்லாங்கானதை செய்வதற்கு அவர்கள் இச்சித்தார்கள். இரண்டாவது 7ஆம் வசனத்திலே அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யும்படி எழுந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான வாழ்க்கை முறை தெரிந்து கொள்ளும்படி அவர்கள் வேசித்தனம் செய்து விழுந்தார்கள். 4வது சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலே,
என கருமையான தேவ ஜனமே, அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து அழிந்தார்கள். சொல்லுங்க, இச்சித்தார்கள், தன் விருப்பப்படி செய்வதற்கு எழுந்தார்கள். மூன்றாவது விழுந்தார்கள். நான் சொல்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அழிந்தார்கள். சொல்லுங்க, இச்சித்தார்கள், எழுந்தார்கள், விழுந்தார்கள், அழிந்தார்கள். இந்த 4 விஷயம் தான் அங்க நடந்திருக்கு. சரி, இந்த 4க்குள்ள நம்ம ஆய்ந்து படிப்போம் என்று சொன்னா நிறைய காரியங்கள் அதுல விளங்கும். நிறைய நேரங்களில் நம்ம சில காரியங்களுக்கு கொதித்து எழுவோம். நம்ம எதுக்காக எழும்புறோம்ன்றது நமக்கு தெரியாது. அது தேவனுக்கு பிரியமா? ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் பகுத்து ஆராயாமலே நாம் சில தவறான வாழ்க்கைக்கு எழும்புகிறோம். சில தவறான தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விரும்புகிறோம், இச்சிக்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தவறான பாதையிலே சென்று நாம் அந்த பாவத்தில் விழுந்து போகிறோம். அது மட்டுமல்ல, அவைகளின் முடிவில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரையே பரீட்சை பார்த்து என்ன செய்கிறோமா? அழிந்து போகிறோம். கடைசியில் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே. ஆண்டவருக்கு டெஸ்ட் வைப்பாங்க, தேவனையே பரீட்சை பார்ப்பாங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இனிமேல் இப்படி இருப்பேன். ஆண்டவரே பரீட்சை பார்க்கிற காரியம். ஏன் தேவன் எனக்கு இதை செய்யவில்லை? ஆண்டவரே பரீட்சை பார்க்கிற ஒரு காரியம். ஆகவே அவர்கள் இச்சித்தார்கள், எழுந்தார்கள், விழுந்தார்கள், அழிந்தார்கள். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு மனமில்லை. தேவன் அவர்களை பிரியமுள்ளவர்களாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாலும் அவர்கள் தங்களுக்கு அழிவை தேடிக் கொண்டார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் அநேகர் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கவில்லை. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, கர்த்தரின் பேரில் பிரியமாய் இருக்கிறாரா? நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பக்தனாகிய தாவீது சொல்கிற, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று என்னை சோதித்து பாருங்க என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்பதை நாம் அறிய வேண்டும். ரோமர் 12:1-2 வசனங்கள் சொல்கிறது, அவருக்கு பிரியமான ஆராதனை நாம் செய்ய வேண்டுமா? வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது, உங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2 முறை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அவருக்கு பிரியமுள்ள ஆராதனை நீங்கள் செய்ய வேண்டும். நாம் செய்கிற ஆராதனைகள் எல்லாம் தேவன் பிரியம் கொள்கிறார் என்பது அல்ல. அவருக்கு எது பிரியமோ அதை நாம் செய்ய பழக வேண்டும். நாம் இச்சிக்கிறதே நாம் செய்கிறோம். நாம் விரும்புவதற்காக எழுகிறோம். நம்முடைய பலவீனங்களில் விழுகிறோம். கடைசியில தேவனையை பரீட்சை பார்த்து அவருடைய நன்மைகளை புசித்து அவருடைய நாமத்தினால வெற்றி பெற்று சுகம் பெற்று வாழ்க்கையில் மேன்மை அடைந்தும் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் சில நிபந்தனைகளை வைத்து பரீட்சை பார்க்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் விருப்பம் கொள்ளவில்லை. அவர்கள் மேல் தேவன் பிரியம் வைக்கவில்லை. பாருங்கள், இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ஒரே ஞானபானத்தை குடித்தார்களாம். பைபிள் அப்படிதான் சொல்லுது இல்லையா? இவர்கள் எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். இவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான ஞான பானத்தை குடித்தார்கள். வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான் இருந்தது. ஒரே விதமான பாதையில தான் அவர்கள் நடந்தார்கள். எல்லாரும் மேகத்தின் கீழே வந்தார்கள். யாருக்கும் தனிப்பட்ட காரியம் கிடையாது. ஒன்றாகவே அவர்கள் பயணித்தார்கள். ஒரே விதமான ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனால் தேவன் ஏன் இவர்கள் மேல் பிரியம் வைக்கவில்லை? அநேகர் மேல் பிரியம் வைக்கவில்லை. சிலர் மேல் தேவன் பிரியம் வைத்திருந்தார். இன்றைக்கும் சபையில் அப்படித்தான். ஆண்டவர் அநேகரிடத்தில் பிரியம் வைக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்து அறிந்து அவருக்கு ஏற்ற புத்தி உள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சொல்லி கேட்கிறதில்லை, அவருக்கு செவி கொடுக்கிறதும் இல்லை.
ஆண்டவர் இறுதியாக சொல்லுகிறார், உங்கள் மேல் எனக்கு பிரியமில்லை. இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எது தேவனுக்கு பிரியம்? எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தோம், திருப்பந்தி எடுக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் செய்கிறோமா? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் தானா? இப்படி பிரியமானது என்ன என்பதை நாம் பகுத்து அறிய வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப அந்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் செய்யணும், பிரியமான ஆராதனை செய்யணும், பிரியமான வாழ்க்கை வாழணும். யாரையோ பிரியப்படுத்த நாம் வாழ்ந்து விடக்கூடாது. இந்த வாழ்நாட்டில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். 9 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். 9 மாத காலங்களை பாருங்கள். குறிப்பாக 6-7 மாதங்களாய் நாம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சந்தித்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை எவ்வளவு நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கடிகள், வியாதி பலவீனங்கள், இதுவரைக்கும் பலவீனம் இல்லாத சரீரங்கள்லாம் பலவீனம் வந்தது. கரெக்டா? இன்றைக்கு தொலைபேசியில அழைப்பு வந்தால் உடனே எனக்கு நடுங்குகிறது. நேற்று ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு மரணத்துக்கு போயிட்டு வந்தேன். வாரந்தோறும் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வைரஸினால் அல்ல, பலவிதமான சூழ்நிலை மறிக்கிறாங்க. ஏன் மரணங்கள் சம்பவிக்கிறது தெரியவில்லை. உலகமே ஸ்தம்பித்திருக்கிறது. எந்த வல்லரசும் எந்த விதமான டெக்னாலஜியும் இந்த சூழ்நிலை தடுக்க முடியவில்லை. உலகமே ஸ்தம்பித்திருக்கிறது. ஆனால் தேவன் கிருபையாக ஈவாக இந்த வாழ்நாளை நமக்கு தந்து அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால் நான் வேதம் சொல்லி, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. எங்கள் லைஃப் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களுடைய காலங்களை நாங்கள் கழித்து விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் பயனுள்ள நாட்களாய் மாற்ற வேண்டும். அது என்ன நான் செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சா அனைத்து ஆசீர்வாதம் நம்மை தேடும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் யாரை பிரியப்படுத்த பேசுகிறேன்? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பேசினா பிடிக்காது, இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்தை அவர்களை உற்சாகப்படுத்தி பேசினால் அவர்களுக்கு பிடிக்கும். நான் பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனுக்காக பிரசங்கிக்கவில்லை. அல்லேலூயா. நான் யாரை பிரியப்படுத்தும்படி பிரசங்கிக்கிறேன்? கிறிஸ்துவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ அதை பிரசங்கி என்று எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்கிற காரியம், நம்முடைய முற்பிதாக்கள் தவறு செய்தார்கள். அவர்கள் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், நீங்கள் அதை குடிக்கவில்லை. அவர்கள் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள், நீங்களும் நானும் அதை பார்த்ததும் இல்லை, உண்டதும் இல்லை. சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு போனார். அப்படிப்பட்ட அற்புதத்தை கண்ணார கண்டார்கள். ஆனால் அவர் படிப்பட்ட அதிசயத்தை கண்ட அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசம் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டிய ஒரு கடைசி நாட்கள் இது. அல்லேலூயா. யாரையோ பிரியப்படுத்தி விடல. நீங்க வந்தா பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயாவை சந்தோஷப்படுத்தணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக அல்ல. ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அறியாமை என்கிற ஒரு விஷயம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. ஆகவே அவர்கள் ஏன் வழியிலே இப்படி நடந்து கொண்டு அவர்கள் அழிந்து போனார்கள்? காரணம் என்ன? அழைப்பு சிறந்தது. ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டார்கள். அவருடைய செக்கின வேதத்தின் கீழே அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை அவர் கண்டுபிடிக்கவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல இயேசுநாதருடைய போட்டோ வைத்து அதற்கு லைட்டும் போட்டு வச்சிருந்தாங்க. யாருக்கு விளக்கு ஏத்துவாங்க? சத்திரவங்களுக்கு விளக்கு ஏத்துவாங்க. அந்த ஐயா ரொம்பவான ஒரு சபையினுடைய மூப்பர். அவர்கிட்ட போய் சொன்ன, ஐயா, ஆண்டவருக்கு இப்படி செய்யக்கூடாது. இயேசுநாதர் படத்துக்கு மாலை போடுறது, இயேசுநாதர் படம் வைக்கிறது தப்பு இல்லையா? அவர் காணக்கூடாது. ஆகவே அதுக்கு மாலை போட்டு, செத்தவங்களுக்கு தான் மாலை போடுவாங்க இன்னைக்கு, போட்டு அதுக்கு சீரியல் லைட் போட்டு. காரணம் அறியாமை. நீங்கள் அப்படி செய்தால் தேவனை பிரியப்படுத்துவீர்களா? இல்லை. ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற அவனை தூக்கி விடுறீங்களே, அதுதான் தேவனுக்கு பிரியம். எளியவன் மேல் நினைவா இருக்கிறீங்களா? அதுதான் கர்த்தருக்கு பிரியம். சிறுமைப்பட்ட மேல சிந்த வைக்கிறீங்களா? அதான் கர்த்தருக்கு பிரியம்.
சிறைப்பட்டவனை விடுவிக்கிறீங்க, பிணியாளியை நீங்க தாங்குறீங்க, தேவையுள்ளவர்களுக்கு தேவைக்கு உதவி செய்றீங்க, ஆறுதலற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீங்களே, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே ஓடி அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை ஆராதனை செய்வது அது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் தான் இரட்சகர், அவர் வழிதான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்ற சத்தியத்தை சொல்கிறாய், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் அறியாமல் நாம் நமக்கு நாமே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முதியவர் ஒரு நாள் கிராமத்தில் இருந்து வந்தவர் ஒரு பெரிய மால், ஒரு பெரிய கட்டடத்துக்கு அவர் சென்றார். தூரத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே ஒரு அறை இருந்தது. அந்த அறையின் கதவு திறந்தது. அந்த கதவு திறந்து அதற்குள்ளே ஒரு வயதானவர் உள்ளே சென்றார்கள். அந்த அறையின் கதவு தானாக மூடிக்கொண்டது. மீண்டும் அந்த அறையின் கதவு திறந்தது. அதற்குள்ளே ஒரு வாலிப பெண் வெளியே வந்தாள். தூரத்திலே அமர்ந்து கொண்டிருந்த அந்த முதியவர் தன் பக்கத்தில் இருந்த வயதான தன் மனைவியிடத்தில் சொன்னார், பார்த்தாயா அறிவு எவ்வளவு பெருத்திருக்கிறது. அந்த ரூமுக்குள்ள போகும்போது அந்த அம்மா வயசானவங்களா போனாங்க, இப்ப திரும்பி வரும்போது என்ன வந்துட்டாங்க, வாலிப பெண்ணா வந்துட்டாங்க. நீ கூட அது உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணுவ, வாலிப பெண்ணா வந்துருவ அப்படின்னு சொன்ன. என்ன அந்த ரூம் நினைக்கிறீங்க? என்னமா லிஃப்ட். வெரி குட். யோசிச்சு பாருங்க, அந்த லிஃப்ட பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. ஆகவே உள்ள போன பாட்டி அவங்க 4th ஃப்ளோருக்கு போனோம். வெளியே வந்த சிஸ்டர் 2nd ஃப்ளோர்ல இருந்து வராங்க. 3rd ஃப்ளோர்ல உட்கார்ந்து இருந்த தாத்தாவுக்கு தெரியல இது லிஃப்ட். உள்ள போனவங்க வேற, வெளியே வந்தவங்க வேற. ஆனா அவர் நினைச்சாரு இது உள்ள போயிட்டு வெளியே வந்தா மாறி வராங்க. நிறைய பேர் அதான் ஏதோ ஒரு விஷயத்தை பெருசா சொன்னா அதை நம்ம நம்புறோம், பிரமிச்சிரும். ஏன் நம்ம ஆய்ந்து பார்க்கிறது இல்லை? எதை பார்க்கிறது இல்லைங்க? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உங்களை மாத்துங்க. யாரும் உங்களை மாற்ற முடியாது, யாராலையும் எதையும் தடுக்க முடியாது. தேவன் ஒருத்தர் தான் தடுக்க முடியும். தேவன் ஒருத்தர் தான் உங்களை நிரப்ப முடியும். தேவன் ஒருத்தர் தான் உங்க கண்ணீரை துடைக்க முடியும். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. ஆயிரங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் உங்களுக்கு துணை செய்யாது. தேவன் இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நாம் ஜெபிக்க சொல்கிறோம், அந்த ஜெபத்துல நாம் சேர்த்துக் கொள்கிறோம். யாரோ ஒருவர் ஜெபிக்கிறார், நீங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. அது தேவனுக்கு பிரியம் கிடையாது. யார் வீட்டிலேயோ திருச்சபையிலே ஒரு வீட்டிலே விசேஷித்த ஜெபம் வைக்கிறார்கள், அந்த ஜெபத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம். நீ யோசிச்சு பார்க்கணும். இனிமேல் உங்களுடைய மனதிலே தோன்றிய விஷயங்களுக்காக வாழ்கிற காலங்கள் இனி அல்ல. தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமோ அதை நாம் செய்ய பழக வேண்டும். கொஞ்சம் மனதை தொட்டு பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் சற்று அதை குறித்து நாம் ஆய்ந்து பார்க்கலாம். வேதாகமத்திலே எபேசியருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:10 வேகமாக. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இது ரோமர் 12:1-2 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் உங்களுக்கு தெளிவா இதை சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி எல்லாரும் அதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துட்டாங்கன்னா நீங்கள் தேவைக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்கள் சுகத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டாம், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். தேவ பிரியர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம லைஃப் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நீ செய்கிறது ஆண்டவருக்கு பிரியம்தானா, யோசிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம்தானா, நீ நடந்து கொள்வது ஆண்டவருக்கு பிரியம்தானா என்பதை ஒவ்வொரு நேரத்திலையும் நீ சிந்திச்சு பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையில தான் தேவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சில காரியங்கள் நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிக் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அற்புதங்களை நேரடியாக கண்ணார கண்டார்கள்.
வெளிப்பிரகாரமான அற்புதங்களை வைத்து தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள், விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அதனாலே மகத்தான அற்புதங்களை தேவன் அன்றைக்கு செய்தார். அந்த வாழ்க்கை வேறு. அன்றைக்கு இருந்த நிபந்தனைகளும் அன்றைக்கு இருந்த சட்டதிட்டங்களும் வித்தியாசமா இருந்தது. ஆண்டவர் உடனே அவர்களை அடித்தார், வனாந்தரத்தில் அடித்தார். ஆனால் தேவன் அன்னைக்கு அழித்தது போல இன்னைக்கு அழியவில்லை. அவர்கள் அழிந்தார்கள். நாம் அழியாமல் இருக்கிறோம். என்ன விஷயம்? அதே அழைப்பு தான் நாம் பெற்றிருக்கிறோம். அதே அழைப்பு தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறதுனாலே அப்படிப்பட்ட ஒரு அழிவு வருகிறதில்லை. தேவன் வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்க வேண்டுமானால் நீங்கள் பக்கத்துல மகாபலிபுரம் நிறைய முறை போவீங்க, கடலை போய் பார்த்துவீங்க, எல்லாம் கடலை வாங்கி சாப்பிட்டு சிலையெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு வந்துடுவீங்க. நீங்க போய் பாருங்க, அங்க சிற்ப கூடங்கள் இருக்கும். அங்க வெளியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் சிலை வடிக்கிற கல், விசேஷித்த கற்கள். அது கரடுமுரடா இருக்கும். அந்த கல் வெளியே தான் கிடக்கும். ஆனா சிற்ப கூடத்துக்கு அது உள்ளே போச்சுன்னா அது ஒரு சிலையாய் மாறும். அல்லேலூயா. சபை ஒரு சிற்ப கூடம். தேவன் ஒரு நல்ல சிற்பி. நீங்க வெளியே கிடக்கிற கற்களை போல இருக்கிறீர்கள். ஆண்டவர்களை கொண்டு வந்து சிறப்பாய் உங்களை வடிவமைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சிற்பி அந்த சிலையை உருவாக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் ஒரு படத்தை வைத்திருப்பார். அதை வைத்துக் கொண்டாலும் தன் மனதிலே இந்த கல்லிலே இப்படி ஒரு சிலையை உருவாக்க வேண்டும் என்று அவரே நிர்ணயித்துக் கொள்வார். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா, நான் அதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன். நிறைய சிற்பிகள் எனக்கு தெரியும். அதுல சில ரெட் கலர்ல சில கோடுலாம் வரைவாங்க. அந்த கோடு வரைகிற இடத்துல அங்க ஒரு செதுக்கி எடுக்கணும். அவர் மைண்ட் ஃபுல்லா இங்க ஒரு சிலை, இப்படிப்பட்ட ஒரு சிலை வரும் என்றுதான் அவர் நினைவில் இருப்பார். ஆண்டவர் கூட நம்மள அப்படிதான் பாருங்க. நீ கரடுமுரடா தான் இருக்கிற, ஆனால் ஆண்டவர் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உன்னை மாற்றும்படி தேவ சாயலாய் நீ இருக்கிறவனமாய் கர்த்தரை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அவரை போல உன்னை மாற்ற வேண்டும் என்பது. அதனால்தான் சொல்கிறேன், அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமானது என்னது என்று நாம் அறிய வேண்டும். தேவனுக்கு பிரியம் என்னன்னா அவரை போல நம்ம மாற்றணும். அல்லேலூயா. அந்த நாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. சாயலை நான் கடந்தேன், விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. நமக்கு உடனே மரித்து போன அப்பா அம்மா ஞாபகம் வந்துடும், தாத்தா பாட்டி ஞாபகம் வந்துடும். இந்த பாட்டு பாடணும் இல்ல? இந்த பாட்டு என்ன அர்த்தம் சொல்லுது? மண்ணின் சாயலை நான் களைந்து விண்ணவர் சாயலாய் மாறுவேன். அல்லேலூயா. மிக பிரதான நோக்கமே அதுதாங்க. உங்களை இருக்கிற வண்ணம் ஆண்டு கொண்டு போக முடியாது. வெளியே கிடக்கிற கல்லு தான் நீங்க. ஆனால் இந்த சிற்பி உங்களை சிலையாக வடித்து அவர் விரும்புகிற வண்ணமாய் அவர் சாயலுக்கு போனை மாற்றி தான் பலத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அதனாலதான் இத்தனை பாடுகள், அதனாலதான் இத்தனை நிந்தை, இத்தனை நெருக்கடிகள், இத்தனை போராட்டங்கள் எதற்கு தெரியுமா? ஆண்டவரை உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சிலையை வடிக்கும் போது பாத்தீங்கன்னா கோடு கிழிச்சிட்டு அந்த பகுதியெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. கொஞ்சம் மாறி வெட்டிட்டா சிலையுடைய ஷேப் கட்டாயம். ரொம்ப கவனமா எந்த உளியை வைத்து தட்டினா, எவ்வளவு வேகமா தட்டினா அந்த சிலை உருவாகும் என்று சிற்பிக்கு தான் தெரியும். சில நேரங்கள் ஆண்டு மெதுவா தட்டுவார், சில நேரங்களில் வேகமா அடிக்கிறார், பலவிதமான உளியை பயன்படுத்துகிறார். Glory to God. உங்களை உருவாக்குகிறார். இப்படி ஏராளமான அந்த
பாறையில் இருக்கிற ஏராளமான காரியங்கள், அந்த கற்கள் வெட்டப்பட்டு கீழே கிடக்கும். ஏராளமான கல்லு கீழே இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன சிலை வந்திருக்கும். ஏகப்பட்ட கல்லு கீழே இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அதெல்லாம் என்னதுங்க? அது கீழே போட்டதுக்கு பேர் என்னமா? வேஸ்ட். இன்னொன்னு இங்கிலீஷ்ல தான் சொல்றோம், தமிழ்ல தேவையில்லாத. ஆனால் இந்த சிலையில போய் ஒரு நாள் எந்திரிச்சு அது தேவையில்லாததான் நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஷேப் வித்தியாசமா இருக்குது. தேவ சாயல் வரல. தேவையில்லாத வாழ்க்கையில ஒட்டி இருக்கிறதுனால தேவனுடைய சாயல் உனக்குள்ள வரவில்லை. தேவன் விரும்புகிற வண்ணமாய் உருவாக்கப்படவில்லை. தேவையற்றவர்கள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீ விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை செதுக்கி அவர் விரும்புகிற அந்த சாயலை உருவாக்கி விடுவார். இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனால் பவுல் எழுதுகிறார், அவர் இருக்கிற வண்ணமாய் தான் நாம் இருக்க முடியும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருத்தர் கூட நீங்களாகவே பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் தேவ சாயல் அடைந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் பாஸ்டருக்கு பாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்க, இரவு ஜெபம் வைக்கிறாங்க, 24 மணி நேரம் ஜெபம் வைக்கிறாங்க, ஜெபிக்க சொல்றாங்க, கண்ணை மூட சொல்றாங்க, வேதம் வாசிக்க சொல்றாங்க, நற்கிரியை செய்ய சொல்றாங்க, மிஷனரி பணிக்கு உதவி செய்ய. இதெல்லாம் நடக்குதுன்னா உன்னை ஷேப் பண்றார் ஆண்டவர். கொடுக்காத உன் கரத்தை கொடுக்க வைக்கிறார். ஜெபிக்காத உன் நாவுகளை ஜெபிக்க வைக்கிறார். யாரை குறித்தும் பாரம் இல்லாத உன்னை மற்றவர்களுக்கு பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார். சபை உன்னை தேவன் விரும்புகிற வண்ணமாய் உருவாக்குகிற ஒரு இடம் தான் சபை. அல்லேலூயா. நிறைய பேர் சபை சும்மா ஒரு ஃபெலோஷிப். அல்லேலூயா. 4 வாரமா ஒரு வாரம் அப்படி போயிட்டு வந்துடலாம். பாஸ்டர் கோச்சிப்பாரு இல்ல, மற்ற வாரம்லாம் எங்கன்னா போயிடலாம். ஆனா இந்த கொரோனா பீரியட்ல நீங்க நிறைய பேர் வரல. அதை பற்றி நான் சொல்லவில்லை. நான் பொதுவாய் சொல்கிறேன். இதற்கு முன்னே கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான். சபையின் அவசியம் என்ன தெரியுமாமா? அங்க போனதாமா நீங்க சேவ் ஆக முடியும். ஈவன் பாஸ்டர் ஆகிய நான் கூட திருச்சபைக்குள்ள வரலன்னா உருவாக முடியாது. ஆண்டவருக்கு பிரியம் அதுதான். ஆண்டவருக்கு பிரியம் அதுதான். அவர் பிரியத்தை செய்ய நாம் விட்டு கொடுப்போம். அவர் கற்பனை கொடுத்திருக்கிறாரே, 6 நாள் நீ வேலை செய்யும், 7ஆம் நாள் ஓய்ந்து. கர்த்தருடைய நாள். அந்த நாளை என்னை ஆசரிக்க வேண்டும். எங்க வேணாலும் ஆசரிக்கலாமா? அது சரி கிடையாது. உனக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். அதுதான் உடல். அல்லேலூயா. ஏன் அந்த ஃபெலோஷிப்புக்கு போனோம்? அங்கதான் கர்த்தர் கோர்வையா அந்த சபைக்கான செய்தியை கொடுப்பார். அல்லேலூயா. வேற எங்கேயே போயிடக்கூடாது. அது ஹோட்டல் மாதிரி இல்லையா? இது வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் நீ ஆரோக்கியமா பலத்தோடு வளர முடியும். சமய சந்தர்ப்பங்கள்ல எங்கேயோ போயிட்டோம், அப்போ என்ன செய்யறாங்க? ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம், எங்க ஒரு சபையில போய் ஒரு செய்தி கேட்டுக்கலாம். வர முடியாத சூழ்நிலை. ஆனால் உங்களுடைய திருச்சபையில நீங்கள் வந்தாதான் நீங்க கர்த்தரை உருவாக்குகிறார். இந்த சபைக்கான செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த சபைக்கான காரியங்களை கர்த்தர் இங்க நிறைவேற்றுகிறார். உன்னை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆகவே தான் அருமையான தேவஜனம், ஆண்டவருக்கு எது பிரியம்? சபைக்கு கொள்வது. அது மேத்யூ பாஸ்டருக்காக அல்ல, இந்த கட்டடத்துக்காக அல்ல. இங்கு கூடி வருகிற கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தோடு நீ இணையும் பொழுதுதான் தேவ சித்தம் உன்னிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. இதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் என்னுடைய சரீரமாகிய சபை. ஆகவே ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்பது நீங்கள் என்ன செய்யணுமா? சோதிச்சு பார்க்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்போ உலகத்தின் வேஷத்தை தேவன் களைந்து அவருடைய சாயலை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாலும் மறுபடியும் எங்கதான் போறாங்க? எங்கதான் போறாங்க? ஆமா, உலகத்தின் வேஷத்துக்குள்ள போயிட்டு அங்க ஒரு வேஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க அல்லேலூயா தோத்திரம் 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 சொல்லி இங்கே ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம் சற்று கவனமாக நாம் பார்க்க வேண்டும். தேவையற்றவைகளை நீக்கினால் தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வரும். அப்ப தேவனுக்கு பிரியமானது நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்றவைகள் உங்களை விட்டு போயிடும். ஒவ்வொரு விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. பைபிள் இப்படி சொல்லுது, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உங்க மனசாட்சியை சொல்லும். நீங்க அதன்படி செயல்பட்டு பாருங்களேன். உங்களுடைய தேவைக்கோ பாதுகாப்புக்கோ நன்மைக்கோ எதிர்காலத்திற்கோ நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரியம் யார் மேல் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறானோ
அவனுக்கு சகல நன்மை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்னா பைபிள்ல நிறைய இருக்குது, அதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அவருக்கு பயந்து காத்திருக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படி பைபிள் சில வசனங்கள் சொல்லுது, வேகமாக சொல்றேன். 147:10 அவரை மேன்மை பாராட்டுகிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். உத்தம மார்க்கத்தார் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். உண்மை உள்ள மனிதன் மேல், உண்மையான வழி நடக்கிறவர் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியமா. அல்லேலூயா. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்யலங்க, விரும்பல. எப்படிப்பட்ட ஜெபங்க? ஆமா, ஜெபிக்கிற நபர் முதலாவது நீங்க என்ன செய்யணுங்க, உங்களை செம்மையா வச்சுக்கணும். நிறைய பேர் டைரக்டா போய் ஜெபம் பண்ண கூடாது. ஜெபிக்க துவங்கும் போது ஜெபத்திற்கு ஒரு ஜெபம் செய்ய பழகுங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்திலே முதலாவது நீங்கள் உங்களுடைய குறைவுகளை உணர்ந்து அதை அறிக்கையிடுங்க. தேவனிடத்தில் திரும்புங்க. பைபிள் அதான் சொல்லு, நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அல்லேலூயா. உங்களுடைய குறைவுகளை தேவ சமூகத்தில் சொல்லுங்க. நாம் யாரும் பூரணர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை தேவ சமூகத்தில் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டினுடைய பாத்திரங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வஸ்திரங்களை என்ன செய்யணும், சுத்திகரிக்கிறோம். ஒரு வாரம் அந்த பாத்திரத்தை வச்சு நீங்க சாப்பிட்டா என்ன, அது சுத்தம் பண்ணணுமா? வந்துடும் வீட்டுல எல்லாம் பிரச்சனை. அப்போ உடைய சுத்தம் பண்றோம், நம்மளை சுத்தம் பண்றோம், பாத்திரங்களை சுத்தம் பண்றோம், டெய்லி செய்யறோம். ஆனா ஆத்மா அப்படிதாங்க. ஒரு நாள் சுத்தமாய் நான் அப்படியே சுத்தமாவே இருக்கிறேன்னு கிடையாது. நான் உலகத்திலே ஜீவிக்கிறோம். சில அவிசுவாசம் வருகிறது, சில குறைபாடுகள் வருகிறது, சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அது என்னதென்று நீங்கள் சோதிச்சு பார்த்து உங்களை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுக்கு முன்னாடி உங்களை சுத்திகரித்து கொண்டு நீங்க ஜெபிக்க பாருங்க. அதுதான் செம்மையானவருடைய ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் என்ன செய்வாருங்க, ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற நீ ஆகாதவனாய் போகக்கூடாது, பிரசங்கிக்கிற நீ ஆகாதவனாய் போகக்கூடாது. உன்னுடைய காரியங்களை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் எங்கு தவறினேன், எங்கு குறைவாயிருக்கிறேன், என்னை சீர்படுத்துங்க, என்னை சுத்தமாக்குங்க என்று ஆண்டவரத்தில் கேட்கணும். கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சிலருக்கு ஜெபிக்கவே வரல, சொல்றாங்க, ஐயா என்னால ஜெபிக்கவே முடியல. ஒரு நிபுணர் இடத்துல ஒரு வாலிபன் வந்து இப்படி சொன்னான், ஐயா என்னால ஜெபிக்க முடியல. என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னுடைய மனநிலையை ஒருமுகப்படுத்த முடியல, மைண்ட் டைவர்ட் ஆகுது, நான் முழு சிந்தையோட என்னால ஜெபிக்க முடியல. அதுக்கு என்னையா செய்யணும்? நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன், ஆனா ஜெபிக்க முடியவில்லை. அல்லேலூயா. பட் நல்லா உனக்கு அப்ப மனத்தத்துவ நிபுணர் சொன்னார். அந்த நிபுணர் சொன்னார், அந்த வாலிபனை பார்த்து, தம்பி உங்ககிட்ட கார் இருக்குதான்னு கேட்டாரு. சொன்னா, ஆமா என்கிட்ட கார் இருக்குன்னு சொன்னான். அந்த காரை நீங்க ஓட்டுவீங்களா இல்ல டிரைவர் ஓட்டுவாரான்னு கேட்டார். சில சமயங்கள் நான் ஓட்டுவேன், சில நேரங்கள் அதிகமாய் என்னுடைய டிரைவர் இருக்கிறார், அவர் ஓட்டுவார் அப்படி சொன்னார். அப்போ அவர் கேட்டார், நீங்க உங்களுடைய வாகனத்தை நீங்க தான் அந்த வாகனத்துக்கு எஜமா இல்லையா? உங்க வாகனம் தான். உங்க வாகனத்தை இன்னொரு டிரைவர் ஓட்டுறார். அந்த டிரைவர் கிட்ட போயிட்டு, எதிர ஆள் வராங்க, ஹார்னடி, இந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்பு, கிளட்ச் பிடி, பிரேக் போடு, ஆக்சிலேட்டர் கொடு, இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்களா? அவன் சொன்னா, அது எப்படி சார், அவர் டிரைவர் அவர் விருப்பப்படி ஓட்டணும், நான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் கூட தம்பிங்க இருந்தாங்க, போயிட்டாங்க டிரைவர். காலையில சொன்னேன், இந்த தம்பிங்கெல்லாம் கார் ஓட்டு போகும்போது நான் பக்கத்துல உட்காந்து இப்படிதான் பயந்து சொல்லுவேன். சொல்லுவார், பாஸ்டர் நீங்க அமைதியா வாங்க பாஸ்டர். ஓட்டுறவங்களுக்கு அவங்க தெளிவா தான் இருப்பாங்க, பக்கத்துல உட்காந்து நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்ப நம்ம எதனா சொல்லிட்டே வரும். நான் அப்ப சொல்லுவேன், டேய் நான் சொல்றத சொல்லுவேன், நீ ஓட்டுற அப்படின்னு. நீங்க சும்மா வாங்க பாஸ்டர் அப்படின்னு. இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன். என் பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க பயம் காட்டுறாங்க. நான் சொல்லி சும்மா வா, நான் சரியா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும், இந்த இடத்துல இப்படி கட் பண்ணணும், இந்த இடத்துல வேகத்தை கட்டுப்படுத்தணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் கண்ட்ரோல் இருக்குது. நீங்க சொல்றதுனால செய்ய முடியாது. அப்போ ஒரு ஓட்டுநருக்கு உரிமை தந்தால்தான் அவர் என்னை உயிரோடு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த பையன் சொன்னான், இல்லைன்னா நாம் அதை பயணிக்க முடியாது, நான் அவருக்கு முழு உரிமையை தரணும். வண்டி என் வண்டி தான், ஆனா அவர் டிரைவர்,
அவருக்கு முழு உரிமை தரணும். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கை உங்களுடைய தான். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுத்தாதான் உங்க வாழ்க்கையை அவர் நடத்துவா. ஜெபிக்க முடியாதவனை ஜெபிக்க வைப்பா, கொடுக்க முடியாதவனை கொடுக்க வைப்பா, பேச முடியாதவனை பேச வைப்பா. உன் லைஃபை நீயே பிடிச்சு வச்சுக்கிற, உனக்கு சொந்தம் என்று பாராட்டுகிறான். உனக்கு சொந்தம் அவர்தான். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்களே, அந்த கவியை பாடலாமா? பிரயோஜனமா இருக்கு. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொத்து என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 இயேசுவே. எத்தனை பேர் இந்த உள்ளத்துல இருந்து சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்ககிட்ட சொத்து இருக்கலாம், உங்ககிட்ட ஆட்கள் இருக்கலாம், உங்களுக்கு திறமை இருக்கலாம், ஆனா நீங்க ஜெயிக்க முடியாது. பைபிள் அதான் சொல்லுது. குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகலாம், திறமையான குதிரையா இருக்கலாம், ஆனா ஜெயம் கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஆமென். சீட்டு மடியில போடப்படலாம், காரிய சித்தி கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கிட்டே வர மாட்டாங்க. சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், படிப்புன்னு ஓடுவாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க, கர்த்தரை நேசிக்க மாட்டாங்க. நல்லா படிச்சு திறமையா படிச்சு அவங்க என்னென்ன துறையில படிக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வருவாங்க, வேலை கிடைக்காது, லைஃப்ல நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் வரும், ஃபியூச்சர்ல தடைகள் வரும். ஏன்? வேகமா ஓடிட்டு நின்றுவாங்க, தடுமாறுவாங்க, லைஃப் செட் பண்ண முடியாது, எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. ஏன்? உன்னை உண்டாக்கின ஆண்டவரை நீ மறந்து போனாய், உனக்கு நன்மை செய்தவரை நீ மறந்து போனாய், உனக்கு துணை செய்தவரை நீ மறந்து போனாய், உன்னுடைய திறமைகளை சார்ந்தாய், உன் அறிவை சார்ந்தாய், அறியாமையிலே நீ சிக்கி போனாய். நான் ஆண்டவர் மட்டும்தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்ற முடியும். அவர் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதுமா. உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சலாம், அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா இயேசு கூட இருக்கணும். உன்கிட்ட பணம் இருக்கலாம், அந்த பணத்தை சிறப்பா செலவழிக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். பணமே உங்களுக்கு பிரச்சனையை மாறிவிடும். தெரியுமா உங்களுக்கு தேவ ஜனமே? உலகத்தில் சூழ்நிலை பாருங்கள், எந்த அரசாங்கமும் எதையும் என்ன செய்ய முடியவில்லை, இந்த வைரஸ் தடுக்க முடியல. கர்த்தர் கையில தாங்க இருக்குது, நம்முடைய லைஃப் ஆண்டவர் கையில தான் இருக்குது. அதான் சொல்றேன், அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம செய்யணும். செதுக்கப்பட வேண்டிய காரியங்கள், தேவையற்றவைகள் நம்மை விட்டு கடந்து போகணும். தேவன் விரும்புகிற, அவர் விரும்புகிற சாயம் நமக்குள்ள உருவாகும். எஜமான் கையாளுகிற பாத்திரங்களை நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். சமுதாயத்துக்கு நல்ல மக்களாய், பெயர் பெற்றவர்களாய், தேவராஜ்யத்திற்கு சிறப்புள்ள பாத்திரங்களாய் நாம் விளங்க முடியும். விட்டுக் கொடுங்கம்மா, விட்டுக் கொடுங்க ஐயா. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே செம்மையானுடைய ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நீதி நியாயத்தை செய்கிறவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் வாசித்திருக்க மாட்டீங்க. கொலேசியர் 3:20 நம்ம எபேசியர் 6 தான் நம்ம வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதெல்லாம் பிள்ளைகளும் படிச்சுட்டு நியாயம் சொல்லிட்டு அப்புறம் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமான. கர்த்தருக்கு பிரியமான விஷயங்களை ஒன்று, உன்னை பெற்ற தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணணும், உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமா. பாருங்க எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மை பெற்றவங்க மேல நம்ம வச்சிருக்கிற கரிசன அக்கறை இருக்குது, அது ஆண்டவருக்கு பிரியங்க. எத்தனையோ பிள்ளைங்க அந்த பெற்றவங்களை மறந்துடுறாங்க. வளர்ந்த உடனே, வாழ்வு வந்த உடனே, அவர்களுக்கு வசதி வந்த உடனே தன்னை ஈண்டெடுத்தவர்களை மறந்து விடுகிறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. ஆனா பைபிள் தெளிவாய் சொல்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானது. நீங்க செய்றீங்களா?
ஆண்டவருக்கு பிரியமானது என் பெற்றோரை நான் ஆதரிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களை கண்ணு கருத்தா வச்சுக்கணும், அவங்க ஒரு நாள் கண் கலங்க கூடாது, அவளுக்கு வேண்டிய கடமைகளை நீங்க செய்வீன்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமா. இந்த பிரியத்தை செய்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். உங்கள் சம்பத்து பெருகும், உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும். என் அருமையான தேவ ஜனமே, நீ நன்றாயிருப்பாய், நீ வாழ்நாள் நீடித்திருப்பாய் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய நான் இவெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். இப்படி தேவனுடைய நீதிக்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதை பிரசங்கிக்க எனக்கு சமயம் இல்லை, நான் வேகமாக பிடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 3:15-16 உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடத்திலே ஸ்நானம் பெறும்படி அங்கு போகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும்படி இந்த உலகத்துக்கு வந்த தேவ மனுஷன். இவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இவர்தான் நீங்கள் வர எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்படி இயேசு யோவானிடத்திலே யோர்தான் நதிக்கரைக்கு சென்ற போது எல்லாருக்கும் ஸ்நானம் கொடுக்கும்போது இயேசுவும் அந்த தண்ணீரில் இறங்கி எனக்கும் ஞான ஸ்நானம் கொடுன்னு கேட்டார். அப்ப என்ன தெரியுமா சொல்லப்பட்டது? அவன் சொன்னா, உங்களுக்கு நான் கொடுக்கலாமா? நீ உங்களிடத்துல ஸ்நானம் பெற வேண்டிய உங்களுக்கு, ஏன்னா அவர் யார் என்பதை முழுமையாய் அறிந்த ஒரு நபர் அவன் தான். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி, அதற்காகவே பிறந்தான், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக பிறந்தான். அவன் சொல்றான், இது செய்யலாமா? நானு ஏசு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னார்? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை என்னன்னா இடம் கொடுக்கவே மாட்டோம். யாருக்குங்க? யாருக்கு இடம் கொடுக்க மாட்டோம்? பக்கத்துல இருக்கிற ஆளுக்கே நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம எங்க இடம் கொடுப்போம்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு. இப்படி பாருங்க, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது அது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது அது ஆண்டவருக்கு ஏற்றதான ஒரு விஷயம். இப்ப தேவ நீதி முன்னிலை நிறைவேற நீ இடமளித்தால் அப்ப என்ன தெரியுமா நடந்தது தெரியுங்களா? வானம் திறந்து ஆண்டவர் பேசினார். என் மகன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாருங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்குன்னா நீங்க தேவ நீதிக்கு இடம் கொடுக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. தேவ நீதிக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல இன்னும் என்ன காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணுமோ, விட்டு கொடுக்கணுமோ, அதுக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவ ஜனமே, இதுவரைக்கும் தேவ பிரியத்தை செய்யாத ஒரு நபராக இருப்பேன் என்று சொன்னார், தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்து அறியாத ஒரு நபராக இருப்பேன் என்று சொன்னார். ஜெபிக்கிற தானியேலை பார்த்து பிரியமானவன் என்று சொல்லப்பட்டது. இப்படி வேதத்தில் பிரியமான விஷயங்கள் நிறைய உண்டு. ஆகவே தேவ நீதிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அவர்கள் தான் நேசகுமாரர்கள். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவ பிரியம் செய்ய நம்மை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ ஒரே ஞானபானத்தை குடிச்சாங்க, ஒரே மேகத்தின் கீழே வந்தாங்க, ஒரே விதமா சிறந்த சமத்துவத்துடைய ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஒரே விதமான மன்னாவை வானத்தின் தானியத்தை புசிச்சாங்க, கண்ணார அற்புதங்களை கண்டாங்க. இப்படிப்பட்டது ஒரே கூட்டமாக ஒரே மக்களாய் வந்த அவர்கள் ஏராளமான பேர் வழியில அழிந்து போனார்கள். ஏன்? அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் சொல்லி கேட்கவில்லை, ஆண்டவர் எச்சரித்தவரை கேட்டுக்கொள்ளவில்லை, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய அவர்கள் விரும்பினார்கள். ஆகவேதான் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். இது நமக்கு திருஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே நாளில் அவர்கள் அழிந்து போனார்கள், ஒரே விதமான நிலைமையில தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காரியம், நம் கண்ணெதிரே பார்க்கிற அற்புதங்கள் அல்ல, காணக்கூடாத வண்ணமாய் கர்த்தர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு உடனே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார். நம்மை அவருடைய சாயலாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். குறிப்பாக வெளிப்பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவன் புதிய ஏற்பாட்டு கால சபையை அழைக்கவில்லை, உள்ளான மாற்றத்துக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. வெளியரங்கமான வாழ்க்கைக்கான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளார். அதனாலதான் இயேசு சொன்னார் பிரசங்கிக்கும் போது, எண்ணத்தை
எண்ணத்தை, இதைத்தான் சொல்றீங்க. ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். நமக்கு கவலை அதான். மொத்த பேருக்கு நீங்க கேட்டு பாருங்க, நகை வாங்கின பாஸ்டர் அது மூழ்கி போச்சு, நான் எப்படியாவது நான் மூழ்கி போய் அதை எடுத்துட்டு வரணும். எங்க பிரதர் வேலைக்கு போயிட்டேன், எங்க போயிட்டீங்க, டாக்டரை பார்க்க போனேன், எங்க போனீங்க, அக்கா வீட பார்க்க போனேன். உலகத்துக்காகவே இம்மைக்காகவே வாழ்றோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்க தினந்தோறும் சர்ச்சை, வாரந்தோறும் சர்ச்சைக்கு போனோம், பிரமாணம் அப்படி சொல்லுது, நீ 1000 காணிக்கை கொடுத்தாலும் சர்ச்சைக்கு வரணும்னா அது ஆசீர்வாதம் இல்லை. சபையில போய் நீ உட்காரணும் ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஆமே. எனக்கு வேலை காரணம் சொல்லக்கூடாது. வேலை இழந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கத்திருக்காங்க. ப்ரொமோஷனை இழந்தவங்க நம்ம சபையில இருந்தாங்க. ப்ரொமோஷன் வேலை சண்டே தான் எனக்கு லீவ் வேணும். ஏன்? இரவு பகலா 2-3 ஷிஃப்ட் செஞ்சுட்டு சர்ச்சைக்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து நைட்டு தொடர்ந்து செய்வாங்க. இனி சண்டே வரணும்னா தொடர்ந்து டியூட்டி பார்த்துட்டு தான் இங்க வராங்க. ஏன்? உடல் ஊழியரா இருக்கிற அவர் அன்னைக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனா அது தள்ளி முன்னாடியே அவர் கேட்டு எப்படியாச்சும் வந்து நைட்டு செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து ஊழியத்துக்கு வருவார். ஏன்? கிறிஸ்துவுக்காக நம்ம எதை இழக்க விரும்புகிறோமோ இந்த பூமிக்குரிய காரியங்கள் உன்னை தேடி வரும். அதை தேடி நீ போக வேணாம். தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நீ அறிந்து அதற்கு நீ வாழ கற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் என்ன சொன்னார், இப்படி சர்ச்சைக்கே போகாம இருக்கிறேன், என் வேலை அப்படின்னா உங்கள்கிட்ட தெய்வ பயம் இல்லை. அவர் சொன்னாரு, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் எங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ண அவர் நல்லா ஆயிட்டாரு, எங்க தாத்தாவுக்கு ஜெபம் பண்ண நல்லா ஆயிட்டாரு. தாத்தா நல்லா ஆகலாம், அப்பா நல்லா ஆகலாம், அதுக்காக அல்ல. அது இன்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை வைக்கிற கூட்டம். வியாதி வந்தா ஜெபிக்கிறது, தேவை வந்தா ஜெபிக்கிறது, கஷ்டம் வந்தா ஜெபிக்கிறது, அதல்ல. நமக்குள்ள உள்ளான மாற்றத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். புறம்பான காரியங்களை அவர் சொல்கிறார், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடிதான் புதிய ஏற்பாட்டு கால கற்பனை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயம் என்ன? அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அதற்கு கொடுத்து அதை நாம் தேட ஆரம்பிப்போம்னா வேலை வரும், துணை வரும், உயர்வு வரும், பாதுகாப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், வாழ போறது கொஞ்ச நாள். இதெல்லாம் உன்னை தேடி வரும். இல்லைன்னு யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ சாட்சிகள் இந்த இடத்துல உண்டுங்க. இந்த இடத்துல எத்தனையோ சாட்சிகள் உண்டு. கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனையில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை உருவாக்கட்டும், தேவ நீதி உன்னிலே நிறைவேறட்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்வுக்கு உன்னை விட்டுக் கொடுப்பாயானால் நீ தேவ சாயலாய் மாறி தேவனோடு கூட இருக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே மறந்து போக வேண்டாம், கவனமா பார்வை. ஒரே நாளில் அவர்கள் ஏன் அழிந்தார்கள்? ஒரே நாளில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அழைக்கப்பட்டவள் தான், அற்புதங்களை பார்த்தவள் தான், ஆண்டவர் பிரியம் வைத்த அந்த மக்கள் ஏன் அவர்கள் மேல் பிரியம் வைக்காமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளாததினால் அந்த கோபாக்கினைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இது நமக்கு திருஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தண்டனை உடனே கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயம் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நான் இன்றைக்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னை நான் விட்டுக் கொடுக்க போகிறேன். நம்ம பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒன்றை செய்தார். ஒரே நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியர்கள் போல ஒன்று சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனமுடைய பாவங்களுக்காகவும் நாளொரு பலியை வேண்டுவதில்லை. நல்ல கவனியமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்பப்ப தண்டனை, அப்பப்ப பிரச்சனைக்கு பிரமாணங்களை கொடுத்து நாடோறும் பலி செலுத்திக் கொண்டு தன்னை சரிப்படுத்திக் கொண்டே அவர்கள் வாழ்க்கை தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் பலியிட்டதினாலே இனி நாடோறும் பலி தேவையில்லை. ஒரே தரம் செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை செய்யும்படி
அருமையான தேவ ஜனமே, அவர் எனக்காக தியாகமாய் பலியானதினாலே அவர் ஒருவராக, அவர் அந்த ஒரே பலியினாலே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டபடியினாலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரே நாளிலே மாற்றங்களை கொடுக்க வல்லவராக. அல்லேலூயா. காலகாலமாக மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த அந்த மரண பயத்தை அவர் நீக்கினார். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்ம இன்னைக்கு மரணம் வந்தாலும் பயப்படாதீங்க. உங்க ஆத்மா என்ன செய்யாது? சாகாது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவின் நாளில் என்ன செய்வீங்க? உயிர்த்தெழுவீங்க. இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் மரித்து விடுவேனோ என்ற பயம் வேண்டவே வேண்டாம். மரண பயமே வேண்டாம். எப்போ பிறந்தோமோ அப்பவே நமக்கு என்ன இருக்குதுங்க? மரணம் நியமிக்கப்பட்டிருக்குது. எப்போனாலும் வரட்டும், நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய நாட்கள்ல இது ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த பிரியம் என்கிற இடத்துல எல்லா விதமான செயலும் அதுக்குள்ள இருக்குதுங்க. நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. ஆகவே தேவனுடைய பிரியத்தை நீங்கள் செய்தால் தேவன் உங்களை அவருடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருங்க. வாசித்து பாருங்க. 84 சங்கீதம் 10 வசனம் இவ்வாறு சொல்கிறது. பாருங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா அதான் நல்லதுன்றார் தாவீது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சமூகத்துல நாம் வந்து ஆராதிக்கும் பொழுது அந்த நாள் சிறப்பான நாளாய் தேவன் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. அழகா பாடினாங்க வில்லியம் செல்லம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. 1000 உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. அகாமிய கூடாரங்கள் அழியுமே, தேவாவுந்த வாசலில் காத்திருந்தார் போகிறே சேனைகளின் கர்த்தாவே. உமது வாசஸ்தலங்கள் சபைக்கு வரதில்லை. அதனால நான் சொல்லுகிறேன், நீங்கள் குடும்பமாய் சபைக்கு வரணும். இந்த நாட்கள்ல ஒரு ஆராதனைக்கு மனைவி வரலாம், இன்னொரு ஆராதனைக்கு கணவர் வரலாம். சிறு பிள்ளைகளா இருந்தா வீட்டுல வச்சுட்டு வாங்க. ஆனால் நீங்கள் ஆராதனை விட்டுவிடக் கூடாது. ஆராதனைக்கு நீங்கள் வந்தால் மட்டுமே தான் தேவன் உங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உருவாக்க முடியும். தேவனுடைய சித்தத்தை உங்களை அவர் நிறைவேற்ற முடியும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் மாற முடியும். தேவன் உங்கள் வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தேவனுக்காக உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரே நாளிலே இந்த ஜனங்களுக்கு தேவன் மீட்பை கொடுத்தார் இல்லையா? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் யாத்ராகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தையும் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 12:51ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அந்நியனாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்க, ஒரே நாள்ல மீட்பு அவங்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. ஒரே நாள்ல மீட்பு கிடைச்சது. 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த அவர்களை ஒரே நாளில் தேவன் அவர்களுக்கு மீட்பை அருளினார். என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய அந்த மகத்தான செயலை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, அவங்க மீட்கப்பட்ட நாளிலே பஸ்காவை ஆசரித்து புறப்பட்டார்கள். அவங்க மீட்கப்பட்ட அந்த நாளிலே எகிப்தியர் என்ன செய்தார்கள்? தன்னுடைய பொன்னுடைமைகளை, விலையேறப்பட்ட பொருட்களை என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நீங்க இந்த இடத்தை காலி பண்ணா போதுங்க, எங்க நாட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க வெள்ளியும் பொன்னையும் வாரி வாரி கொடுத்தாங்க. ஏகப்பட்ட செல்வங்களோடு கூட இஸ்ரவேல் மக்கள் பயணித்தாங்க. ஆண்டவர் எப்ப மீட்பு கொடுக்கிறாரோ அப்பவே எதையும் கொடுத்துருவாருங்க? நன்மையும் கொடுத்துருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுது நன்மையும் கிருபையும் உங்களை தொடர ஆரம்பித்து விடும். நீங்கள் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து பயணத்தை துவங்கினால் போதும்,
உங்களை நடத்தி செல்கிற தேவன் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ள பெரிய மீட்பு அவர்களுக்கு கிடைச்சது. அதனாலதான் அந்த பயணத்துக்கு பேரு மீட்பின் பயணம். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அந்த மீட்பின் பயணம் அவர்கள் துவங்கினார்கள். திரளான செல்வங்களோடு கூட புறப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் அந்த நாளில் அதை அவர்களுக்கு செய்தார். காரணம் என்ன? காரணம் என்ன? தேவன் அவர்கள் மேல் பிரியம் வைத்ததினால். அல்லேலூயா. இவர்கள் ஆண்டவர் மேல் பிரியம் வைத்ததல்ல, ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியம் வைத்தது மிக முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியம் வைத்ததினாலே அந்த ஜனங்கள் மேல் தேவன் இரக்கம் பாராட்டினார். ஒரு மாபெரும் இரக்கம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க இதை வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 44:3 வாசிங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. பாருங்க, நீங்கள் உங்கள் பட்டயத்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டிக்கொள்ளவில்லை, உங்களுடைய புயம் உங்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்து. பாருங்க, இந்த மீட்பு பாருங்க எப்படி கிடைச்சதா? அவருடைய முற்பிதாக்களுக்கு அவங்க எதுவும் செய்யலையாம், தேவனே அதை செய்தார். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் தான் வேலை செஞ்சேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் செய்யறேன், நான் தான் படிக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்க மேல பிரிய வச்சதுனால இதெல்லாம் செய்ய முடியாத கிருபை உங்களுக்கு தந்தார். எத்தனை பேர் விசுவாசி கையில தட்டி கத்து சோதனை பண்ணுங்க. அவர் கொடுத்த ஈவு, அவர் உங்க மேல பிரிய வைத்ததுனால. அப்ப இது யாருக்கு செய்தார்? முற்பிதாக்களுக்கு செய்தார். அதுல முதல் காரியம் என்னன்னா, ஒரு பெரிதான மீட்பை அவர்களுக்கு தந்தார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில அந்த பயணம் துவங்குது. ஒரே நாளில் அவர்களுக்கு மீட்பு. இப்ப நம்ம சபையில எப்படி எப்படி ரட்சிக்கப்பட்டு வராங்க? அத்தி புத்தம் என்னைக்கோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. ஆதி சபையில அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட அது மாதிரி இப்ப நடக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க ஒரே நாள் மீட்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. பெரிய ரட்சிப்பு, மகா பெரிய விடுதலை. அந்த ஜனங்கள் அந்த விடுதலையோடு கூட புறப்பட்டு வராங்க. பாருங்க, அது மட்டுமல்ல, ஒரே நாள்ல கர்த்தர் உயர்த்துவார். ஒரே நாள்ல அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. தாம் ஒருவரை சாவாமல் உள்ளவர். அல்லேலூயா. அவர் தாமே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் பாருங்க ஒரே நாள்ல உயர்வை கட்டளையிட்டார். வேதாகமத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 16-40 வசனங்கள் வரை. குறிப்பாக அதுல 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். ஆதியாகமம் 41:11. வேகம். ஒரே ராத்திரியில தான் சொப்பனம் பார்த்தாங்க. இந்த சுயபாகி பானபாத்திரக்கார சொப்பனம், இதுக்கு முன்னாடி ராஜா கண்ட சொப்பனம். இவங்க எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் இந்த சொப்பனத்தை பார்த்தது. ராஜா ஒரே மாதிரி சொப்பனத்தை 2 முறை பார்க்கறான். 2 சொப்பனம். கதிர்களை பார்க்கிறான், காலையை பார்க்கிறான். ஆனால் விளக்கம் தெரியவில்லை. ஆனால் யோசேப்பை பார்த்து பாருங்க, சிறையில வைத்திருந்தார். ஒரே மாதிரி சொப்பனங்களை கண்ட நபர்களும் இருந்தார்கள். ஆனால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பின் வாழ்க்கை சிறை கம்பிகளுக்குள் இருந்தது. யோசேப்பை உயர்த்துகிற தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பை அடக்கி ஆளலாம் என்று அந்த எகிப்திய அரசாங்கம் நினைத்தது. எகிப்து தேசம் யோசேப்பை முடக்கி விடலாம் என்று நினைத்தது. தேவனாலே ஒரே நாளில் மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேல் தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டவருடைய ஜனத்தின் மேல் தேவன் கரிசனை உள்ளவர். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரே நாளிலே இந்த சொப்பனங்களுக்கு விளக்கத்தை சொன்னார். யோசேப்பை ராஜா உயர்த்தினார். அந்த அதிகாரத்தின் இறுதியிலே நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, அற்புதமான அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். 38-40 வசனங்களை வாசிச்சு பாருங்க. 41ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல ஒருவரும் இல்லை. 40ஆம் வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள். சிங்காசன மந்திரம் உன்னிலும்
இப்போ பார்வோன் சொல்றாரு, நான் சிம்மாசனத்துல மட்டும்தான் பெரிய ஆளு, எனக்கு அடுத்த ஸ்தானத்துல நீதான், உன் வார்த்தை இல்லாம ஒருத்தர் கையை கால கூட என்ன செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. எப்ப கிடைச்சதுங்க? எப்ப கிடைச்சதுங்க? ஒரே நாள்ல. அல்லேலூயா. ஒரே ராத்திரில ராஜா போங்கடா, ஒரே நாள்ல ஒரு உயர்வு. சொப்பனத்துக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியல. ஒரு எபிரே அடிமை இருக்கிறான், அவன் கைதியா இருக்கிறான், கூட்டம் அவனை சொல்றாரு விளக்கத்தை. ஒரே நாள் ராஜா சொல்றான் இந்த விளக்கத்தை. அவன் கேட்ட உடனே இந்த தானிய கிடங்கெல்லாம் கட்டி இப்படி செய்யணும் ராஜா அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டான், உன்ன மாதிரி ஞானி யாருமே கிடையாதுட்டான், எனக்கு அடுத்தது நீ தான் சொல். ஒரே நாள் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு இல்லைங்க, ஒரே நாளில் உயர்த்தப்பட்ட காரணம் தெரியுமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் யோசேப்போடு இருந்தார். தேவ பிரியம் நம்ம மேல் இருக்குமானால் தேவன் ஒரே நாளில் நமக்கு மீட்பு கொடுப்பார், ஒரே நாளில் உயர்வை கொடுப்பார். யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமா நாம் இருக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு இது நடக்கும். நடக்குமா? கதிர் கட்டுகள் விழுந்து வணங்கினது நடக்குமா? தன் சகோதரர் விழுந்து வணங்குவார்களா? இவன் தலைவனா இருப்பானா? இருப்பான். அதை ஆண்டவர் நிரூபித்தார். அல்லேலூயா. ஒரு நாள் அது நடந்தது. உன் வாழ்க்கையில கர்த்தர் மீட்பை கொடுத்தவர், உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியை பாருங்க. மீட்பு உயர்வு மட்டுமல்ல. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45 50 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே 46ஆம் வசனத்தை உடனே எடுத்து வாசிங்க. ஒரே நாளில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்க. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு, உன் நெருக்கடிக்கு ஒரு முடிவு, உன் நிந்தைக்கு ஒரு முடிவு, உன் பலவீனத்திற்கு ஒரு முடிவு, உன் போராட்டத்திற்கு ஒரு முடிவு, உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். இனி வேதனையோடு, இனி கண்ணீரோடு, இனி சஞ்சலத்தோடு அல்ல. உன் வாழ்க்கையை மீட்டெடுத்த ஒரே நாளிலே மீட்பை கொடுக்கிறவர், ஒரே நாளிலே உயர்வை கொடுக்கிறவர், ஒரே நாளிலே உன் வாழ்க்கைக்கு முடிவை கொடுப்பவர் ஆண்டவர். கைகளை தட்டி அவர் மேம்படுத்துவாங்க. எடுத்துட்டீங்களா? வாசிக்க 46ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும், பெலிஸ்தருடைய படையிலிருந்து ஒரு வீரன், அவன் அந்த காத்துபுரானாகி கோலியாத் என்கிற பராக்கிரமசாலி எழும்பி வந்தான். வந்து பேசுறான், சவால் விடுறான், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முழு இஸ்ரவேலே பயப்படுதுங்க அவனிடத்துல தனியாக யுத்தம் செய்ய. ஆனா அந்த இஸ்ரவேல்ல ஒரு சின்ன பையனை ஆண்டவர் அனுப்பினார். யார் செய்யறாரு இதெல்லாம்? தேவனே செய்யறாரு. நீ இஸ்ரவேலை நிந்திக்கிறையா? உன்னை அடிக்கிறதுக்கு யுத்த வீரர் இல்லப்பா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீது தன் சகோதரனுக்கு ஆகாரம் கொண்டு செல்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், சாராம்சத்தை நம்ம ருசிக்க மாட்டோம். அவன் சொல்றாங்க, சென்று நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமா வாழ்றவங்களை ஆண்டவர் எங்க கொண்டு போனாலும் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லாம உங்களை கொண்டு போல. ஒருவேளை வீடு டிரான்ஸ்பர் ஆகலாம், உனக்கு வேலை டிரான்ஸ்பர் ஆகலாம், உன் வாழ்க்கையில காரியங்கள் மாறலாம். ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நெருக்கடியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நோக்கம், திட்டம் கர்த்தர் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான தாவீதை கொண்டு கர்த்தர் அதை செய்தார். ஒரு முகாந்திரம் விளையாண்டு சொன்ன பாருங்க. அந்த யுத்த வீரனை யாரும் எதிர்க்க முடியவில்லை. தாவீது சொன்னான், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த தேவன். நான் சொல்றேன், சாதாரணமா சொல்றான், விருத்த சேதனம் பெறாத இஸ்ரவேலின் ராணுவங்களை எதிர்க்க இவன் எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். சொல்றான், என்ன ஆண்டவர் செய்வார்? என் ஆண்டவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். இவன் எந்த தகுதியும் இல்லாதவன், இவன் அச்சுறுத்துகிறானே, இவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, ஒரே கவுன்கல்ல இத்தனை நாட்கள் யுத்த பீடத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பயம் கட்டிருந்தான். இது தொடர்ந்து நடக்கிறது, நாள் கணக்கா நடக்குது. அந்த கோலியாத் வருவா, இஸ்ரவேல் படையெல்லாம் பின்னாடி போவோம், யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. ராஜா கட்டளை கொடுப்பார். ராஜா சொல்றாரு, என் நாட்டை கொடுக்கிறேன், என் வீட்டை கொடுக்கிறேன், என் தேசத்துல பாதி கொடுக்கிறேன், என் அன்பு மகளை என்ன செய்யறேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், யாருன்னா சண்டைக்கு போங்கப்பான்றாரு. ஒருத்தரும் முன்வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சிறுவனை அனுப்பினார். அல்லேலூயா. முடிவு வந்துச்சா? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரே நாள்ல செய்வார். ஆமென். ஒரே நாள்ல உயர்வு,
ஒரே நாள்ல மீட்பு. இது எப்ப நடக்குதா? ஆண்டவருக்கு பிரியமானவர்களை கொண்டு கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் தேடும் போது அதை செய்கிறார். இவ்வளவு நாள் தேவனை தேடாத அவர்கள் எல்லாரும் ஒரே விதமாய் கூக்குரலிட்டு அழுதாங்க. கர்த்தரை தேடினாங்க. கர்த்தர் மேல் இந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரே நாளின் மீட்பு, ஒரே நாளின் அவருடைய வாழ்க்கையின் உயர்வு, ஒரே நாளில் அவர் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தார். 3 சம்பவத்தை நான் விளக்கி பேச எனக்கு சமயம் இல்லை. ஆகவே சொல்லுங்க, மீட்பு, உயர்வு, முடிவு. அல்லேலூயா. வாழ்க்கையில தரப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துருங்க. நம்முடைய முன்னோர்கள் மீட்கப்பட்டு வந்தவங்க தான், ஒரே ஞானபானத்தை குடிச்சவங்க தான், ஞானசானம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு நமக்கு திருஷ்டாந்தரம் வாய்க்கப்படுது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் எடுத்துட்டோம், சபைக்குள்ள இருக்கிறோம். அது பெருசு கிடையாது. அவங்க பிரியமானதை செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? இச்சித்தார்கள், நீங்க சொல்லுங்க, எழுந்தார்கள், விழுந்தார்கள், அழிந்தார்கள். நாம் அப்படி பயிரக்கூடாது. விக்கிரகத்தின் பின்னாடி பயிரக்கூடாது. விபச்சாரத்தில் விழுந்து போனார்கள். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து வழியிலே அழிஞ்சிட்டாங்க. தேவன் நம்ம கிருபையா இருக்கிறார். அதே தேவன் தான் இருக்கிறார். அதே வண்ணமாய் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு இரக்கம் காட்டி இருக்கிறார். இது கிருபை காலம். தேவனுடனே நம்மை அழிக்கவில்லை, நம்மை விட்டு வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் சாயலா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அவர் சாயலா நம்மளை மாத்திட்டு இருக்காரு. நோக்கம் அவர் ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போகணும். அவர் மனவாட்டியா நம்மள மாத்தணும். எப்படியா என் மகளை மாத்தணும், என் மகளை மாத்தணும். அவங்க வாழ்க்கையில நான் அற்புதம் செய்யணும். அவங்கள நான் மகிமைப்படுத்தணும். அவர்களை நான் தெரிந்து கொண்ட, முன்குறிச்ச, அழைத்த, நீதிமான மாத்தின நான் அவங்களை மகிமைப்படுத்தணும். அவருடைய மகிமை ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டு செல்ல என்கிற நோக்கத்தோடு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேதத்தை ஆய்ந்து வாசிங்க. தேவனுக்கு பிரியமானது என்னன்னு கண்டுபிடிங்க. யாரோ கதை சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அல்லேலூயா. அந்த லிஃப்ட் கதை மாதிரி தான் முடிஞ்சிடும். தேவ ஜனமே, கர்த்தரை விசுவாசிங்க, வார்த்தை விசுவாசிங்க. அவருடைய சாயலாய் மாறுவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. தேவையற்ற பொருள் உங்களை விட்டு விளக்கப்படட்டும். தேவ சாயல் உங்களை உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து நாம் இந்த உலகத்திலே ஆமென் வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் அருள் செய்வாராக. ஆகவே என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரே நாளில் மீட்பும், ஒரே நாளில் உயர்வும், ஒரே நாளில் முடிவும் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் தருவாராக. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். நாகத்தின் வம்சம் சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் கழுகு போல பரப்பேன். நாகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி தானே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், அவர்கள் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் தான் அழைத்து வந்த மக்கள் மேல் ஏன் தேவன் பிரியம் வைக்கவில்லை? ஏனம்மா, அவர்கள் நீச்சித்ததை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள். அவர்கள் குடித்து வெறித்து தவறான காரியங்களுக்கு விக்கிரக ஆராதனை செய்வதற்கு எழுந்தார்கள்.
கடைசியாக தேவனையை பரீட்சை பார்த்தார்கள், வனாந்திரத்தில் அடித்தார்கள். ஒரே நாளில் கூட்டமாய் அடித்தார்கள். ஆனால் தாம் ஒருவராய் சிலுவையிலே மரித்து ஒரே ஞானமானத்தை குடித்து ஒரே மேகத்தின் கீழே வந்த கூட்டம் தான். ஆனால் அவருடைய நிலையை பாருங்கள். ஆனால் தேவன் சிலர் மேல் பிரியம் வைத்து அந்த நாட்கள் அற்புதம் செய்தார். புதிய ஏற்பாட்டு நாட்கள் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் நம்ம கிருபையா இருக்கிறார், வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களை எண்ணி பார்ப்போம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை செய்வனை விட்டுக் கொடுங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமானதை என்னால் செய்ய முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் கரத்தில் உங்களுக்கு கொடுங்க. அவர் ஒரு நல்ல சிற்பி. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவார். தேவையற்றவளை உன்னை விட்டு விலக்கி போடுவார். அவர் உன்னை ஆட்கொண்டு நடத்துகிற தேவ ஆவியை அவனுக்கு தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையாகிய வாகனத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. அவரே உங்களை நடத்தி கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல் தேவனுக்கு பிரியமாய் மாறட்டும். உங்கள் நினைவுகள், உங்களுடைய செயல்கள் யாவும் பிரியமாய் மாறட்டும். அவன் மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமானவனாய் காணப்பட்டான் என்று சாமுவேலை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே நாளிலிருந்து காலகாலமாய் செய்து வந்த பலிகளை தேவன் மாற்றி இரட்சகராகிய இயேசு மூலமாய் தாம் ஒருவரே பலியாகி அந்த ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்களும் நானும் பிரியமாய் வாழ்ந்தால் ஒரே நாளில் மீட்பை கொடுக்கிறவர், ஒரே நாளில் உயர்வை கொடுக்கிறவர், ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். காலங்கள் கடத்த வேண்டியதில்லை. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் நாம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்ய நான் விட்டுக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரிய செய்ய விட்டுக் கொடுக்கிறப்பா சிஸ்டர், உங்க வாழ்க்கை லைஃப்ல கர்த்தர் செயல்பட போறாரு. பிரதர், உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். தினதோறும் மரண ஓலங்கள், உலகத்திலே சம்பவிக்கிற காரியங்கள், முடிவு காலத்தில் நாம் வாழ்கிறோம். யாரோ பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டோம். ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் வாழ்கிறோமே. கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? உம்மை பிரியப்படுத்தும் மகளாய் வாழ என்னை விட்டுக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். சோதரம் புதிதாய் வந்த பிள்ளைகள் காணி கிடைத்த கரங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சோதரம் சொல்லுவோம். விசேஷமாக இதனாலே கர்த்தர் ஆராதனை முத்திரை இடைப்பட்டதற்காய் சோதரம் சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்ததற்காய் சோதரம் சொல்லுவோம். நாட்களை தேவனுக்கு பிரியமான நாட்களாய் நாம் இந்த நாட்களை பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் அப்படி செய்வாராக. நாம் யாவரும் சேர்த்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் வழி நடத்துதலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்மளோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலைந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.